Hey beauties, is welcome to KanmaniBeautyVlogs. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சூப்பரான ஒரு கேக் வீடியோ தான். பட் இதில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு போக கிளியர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே ஆகுது. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 முட்டை வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன கேக் செய்ய போகிறேன் அப்படின்னா ரெட் வெல்வெட் கேக் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ ரெட் வெல்வெட் கேக் வந்துட்டு எப்படி வருது அப்படிங்கிறது நீங்கள் ஆல்ரெடி இன்ட்ரோவில் பார்த்துட்டீங்க. அது எதனால் அப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் போக பார்ப்பீங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா வந்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையோட கலர் வந்து அப்படியே மாறணும், வெள்ளையாகிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐசிங் சுகர் நான் வந்து எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 250 கிராம் நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு நான் வந்து பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி கேக் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு வெனிலா கப் கேக், எக்லெஸ் கப் கேக் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளம் கேக்லாம் போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஐகார்ட்ஸில் வந்து கொடுக்குறேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் இது கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுக்கிறேன். இப்போ தேர்ட் பேட்சோட சுகரையும் வந்து இப்போ இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அந்த பிளெண்டரை வச்சு நல்லா வந்துட்டு பிளெண்ட் ஆயிரும். நீங்கள் வந்துட்டு இதே வந்து டேரெக்டாக சுகர் கொட்டும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து கரைஞ்சிருச்சா அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கணும். இதே ஆஷ் சுகர்னால் கொஞ்சம் குயிக்காக வந்து கரைஞ்சிரும். அண்ட் இன்னொன்று ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். 250 மைதா நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கேக் செஞ்சாலுமே நம்ம வந்துட்டு எந்த கேக் செஞ்சாலும் சரி சளிச்சிட்டு தான் போடணும். ஆஸ் அ பிகினராக இருக்கீங்கன்னா இதெல்லாமே பார்த்து பண்ணுங்கள். அண்ட் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா அண்ட் கொஞ்சோண்டு வந்துட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போது இந்த டைமில் உங்கள்கிட்ட கொக்கோ பவுடர் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொக்கோ பவுடர் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அதை வந்துட்டு விட்டுட்டேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. கேக் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக வந்துட்டு வரும். அண்ட் இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி சளிச்சு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல முட்டை சீனிலாம் போட்டு, அதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்துட்டு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிடலாம். அண்ட் இதில் தாங்க ஒரு பெரிய ப்ராப்ளம் ஒன்று க்ரியேட் ஆச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெட் ஃபுட் ஜெல் கூட ஆட் பண்ணலாம், இல்லைனா ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா அண்ட் இதுலேயும் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், இதில் வந்து ஊற்றினோடனே ஆரஞ்ச் ஆயிரும். எனக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஐயோ போச்சு, ரெட் வெல்வெட் கேக்குன்னு நினச்சி பண்ணது ஆரஞ்சு கலரில் வரப்போதா அப்படிங்கிற மாதிரி என் மைண்ட்லலாம் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே திரும்ப ஊற்றினா ரெட் கலரில் வரும் போல் அப்படின்னு சொல்லி ஊற்ற ஆரஞ்சு கலரில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதுக்கப்புறம் சரி ஓகே திரும்பவும் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஊற்றி பார்த்தேன். அப்பவும் தெரிஞ்சிச்சு இது பக்காவாக ஆரஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் நான் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது டொமேட்டோ ரெட்டுங்கிறது ஆரஞ்சு கலர் தான் இது போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கேசரி பவுடர் இருக்குல்ல அந்த கலரை வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சேன். அது பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்சு தான், ஒரு 2 சிட்டிக்கை மட்டும் தான் நான் எடுத்து அதை தண்ணியில் கரைச்சி ஊற்றினேன். அதுவும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்துச்சு. அதுவுமே பத்தலை. திரும்பவும் நான் என்ன பண்ணேன், திரும்பவும் 2 பிஞ்சு வந்து எடுத்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து ரெட் ஃபுட் கலர் வந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரெட் ஃபுட் ஜெல் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. 30 ml கோல்டு வின்னர் ஆயில் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்துட்டு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக தாங்க இருந்துச்சு. ஸ்பாஞ்சியாக ப்ளஃபியாக ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. பட் கலர் வைஸ் மட்டும்தான், கலர் மட்டும்தான் மிஸ்டேக்கு. அதுக்கப்புறம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் எல்லாமே வரும், அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிகினராக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மிஸ்டேக் எல்லாமே பண்ணாமல் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து விஸ்கை வச்சு நல்லா அடித்து விட்டுருங்க. அடித்து விட்டிங்கன்னாவே ரொம்ப சூப்பராக வந்துடும்.
அண்ட் ஆல்ரெடி ப்ரௌனி கேக் எல்லாமே பண்ணியிருக்கோம். ஆனால் இது வந்துட்டு இப்படி சொதப்பும் நான் நினச்சி கூட பார்க்கல. ரெட்டு கலர் கரெக்டாக வரும் அப்படின்னு தான் நினச்சேன். வழக்கமாக நாங்கள் ஒரு கடையில் வந்து வாங்குவோம். அந்த கடையில் இன்றைக்கி ரெட்டு கலர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இப்படி ஆயிடுச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு நான் 100 ml வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காயிடுச்சு இந்த பேட்டர். அதனால் நான் 100 ml ஆட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 30 ml கூட ஒரு சிலருக்கு தேவைப்படும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 100 ml வந்து தேவைப்பட்டுச்சு. நானுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 30 ml தான் ஊற்றினேன். அதுவுமே எனக்கு திக்காக தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு 100 ml நான் வந்து ஊற்றிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போது வந்துட்டு நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிடலாம். ஸோ ஓவனை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கரெக்டாக 180 டிகிரி செல்சியஸில் வந்துட்டு 2 சைடு தீ வந்துட்டு எரியிற மாதிரி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் அந்த கேப்பில் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த கேக் ட்ரை பண்ணலாம். பட் கலர் மட்டும் நீங்கள் வந்து ரெட் கலர் கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் தான் நான் வந்து பண்ண போகிறேன். ரெட் வெல்வெட்னால நான் இந்த ஹார்ட் ஷேப் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இதில் வந்து வச்சு பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்ச்மெண்ட் ஷீட் தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வந்து பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். பார்ச்மெண்ட் ஷீட்டுங்கும் போது நீங்கள் கீழே அப்ளை பண்ண அவசியமே கிடையாது. பட் இது அவ்வளோவா செட் ஆகலை. உள்ளே போய் கரெக்டாக வந்துட்டு அமையலை. அதனால தான் நான் கீழேயும் பட்டர் ஆட் பண்ணி மேலேயும் பட்டர் ஆட் பண்ணேன். இப்போ பார்த்திங்கன்னா ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் வந்து விழுது. இதுலேயும் உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் தான் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க. அதோட ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடணும். அப்போ தான் கேக் நல்லாவே பேக் ஆகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த கேக் டின் வந்து நம்ம வந்து எடுத்து ஓவனில் வந்து வச்சிடலாம். இப்போ இதில் டைமிங் நான் எவ்வளோ வைக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு 45 நிமிஷம் நான் வந்து வச்சுக்கிறேன். 180 டிகிரி செல்சியஸில் பார்த்திங்கன்னா நான் 45 நிமிஷம் வந்துட்டு வச்சுக்கிறேன். பட் ஆனால் 45 நிமிஷத்தில் வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆகலை. ஃபஸ்ட்டு 45 நிமிஷம் வச்சு பாருங்கள். அப்படியும் பேக் ஆகலைன்னா 50 நிமிஷம் வைங்க. இதில் டிகிரி செல்சியஸ் பார்த்திங்கன்னா 130க்குள்ளே தான் நான் வந்து வச்சுருப்பேன். அது பார்த்திங்கன்னா நான் வந்து சரியாக கவனிக்காமல் வச்சுட்டேன். அந்த ப்ரீஹீட்லேயுமே நான் அப்படி தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயுமே நான் அப்படி தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அண்ட் இடையில தான் நான் பார்த்து கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டேன். அண்ட் பேலன்ஸ் பேட்டரை பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி நல்லா டேப் பண்ணி அதில் இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து பேக் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு ஒரு டூத்பிக் ஆர் வந்துட்டு இல்லைன்னா கத்தி ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து குத்தி பார்த்துடணும். குத்தி பார்த்திங்கன்னா வெந்துருச்சு வேகலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். நான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்த பன்னீர் டிக்காக்கெலாம் அந்த ஸ்டிக் வந்து வைப்போம்ல, அந்த ஒரு ஸ்டிக்கை வச்சு நான் குத்தி பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா பேக் ஆகலை. ஸோ நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் கரெக்டாக டெம்பரேச்சர் 180 இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு எதனால் வந்துட்டு நான் கரெக்டாக கவனிக்கலை அப்படின்னா கலர் வந்துட்டு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நான் அப்செட் ஆகிட்டேன். கலர் எப்படி சொதப்பிருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு ரெட் வெல்வெட்னுங்கும் போது கலர் தான் அவ்வளோ தூக்கலாக இருக்கும். ஸோ கலரை இப்படி ஆனோடனே அப்படி ஃபுல் டோட்டல் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் திரும்ப 10 நிமிஷம் கழிச்சு நான் வந்துட்டு திரும்பவும் பார்த்தேன். அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சுட்டு 10 நிமிஷம் கூல் டவுன் ஆக விட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்துட்டு திரும்பவும் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்னோடய சின்ன ஓவனால் ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்னு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களது ஒன்றுலேயே வைக்க முடியும்னா நீங்கள் ஒன்றில் கூடமே 2 ட்ரை கூட வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் அப்படியே கூல் டவுன் ஆக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ரீம் வந்து பண்ணிடலாம். அண்ட் மேலே வந்து ஃப்ரோஸ்டிங்க்கு க்ரீம் நம்மளுக்கு வேணும்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு 100 கிராம் அன்சால்டட் பட்டர் வந்து எடுத்துக்கிறேன். ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட் எல்லோ கலரில் வர வரைக்கும் நீங்கள் வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே பட்டர் வந்துட்டு நல்லா பீட் ஆகணும். ஸோ அதனால் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 1ல் வச்சு பீட் பண்ணுங்கள். ரெண்டாவது 2, 3 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு இதுலேயே கலர் வந்து சேஞ்ச் ஆகிற தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பேச்சுலாவில் எடுத்து கீழே விழுதான்னு செக் பண்ணேன். விழவே இல்லை. கொஞ்சம் போட்டோன்னே தான் விழ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு 120 கிராம் வந்துட்டு ஐசிங் சுகர் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து 120 கிராம் நான் அளவு எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா வந்துட்டு அடித்து விட்டுருங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு 1 டீஸ்பூன் ஆர் 1/2 டீஸ்பூன் நீங்கள் வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு எசன்ஸ் பிடிக்குமோ அது கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துட்டு அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் திரும்பவும் ஸ்பேச்சுலாவில் எடுத்து பார்த்தேன், விழுந்துருச்சு. ஸோ அதனால நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் இந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பவுலை நம்ம தலைகீழ திருப்பினாலும் கீழே விழக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். நான் இப்போ பார்த்தீங்கன்னா தலைகீழ திருப்பி பார்த்தேன். ஆனால் வந்துட்டு நம்ம இதுக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கை நல்லா வலிக்கும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும் க்ரீம் நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு கை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு வந்துட்டு வலி கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு க்ரீம் வந்துட்டு நம்மளுக்கு கீழே விழலை. ஆனாலும் இப்போ வரைக்குமே நம்மளுக்கு கீழே விழலை பாருங்கள். கொஞ்சம் நான் ஷேக் பண்ணும்போது மட்டும் தான் கீழே விழுது. ஆனால் எனக்கு ரொம்ப கை வலிச்சிச்சின்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படியே இருக்கட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கேக்கை வந்துட்டு அன்மோல்ட் பண்ணிடுறேன். அண்ட் நம்ம வந்து சைடில் வந்து கத்தியெல்லாம் விட்டுட்டு நல்லா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கையால் வந்து எடுத்துட்டேன். அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நம்மளுக்கு அங்கங்கே வந்து ஒட்டி தான் இருக்குது. இப்போ பட்டர் பேப்பர் அந்த பார்ச்மெண்ட் ஷீட்ஸை வந்துட்டு நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. அதே இது ரெட் கலரில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இன்ஷால்லா நான் வந்துட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு சூப்பராக பண்ணி காமிக்கிறேன். இது ஒன்று மட்டும்தாங்க சொதப்பிருச்சு, கலர் மட்டும்தான் சொதப்பிருச்சு. பட் ஹார்ட்டிங் ஷேப்பாக இருக்கட்டும், கேக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அவ்வளோ ஸ்பாஞ்சாக ப்ளஃபியாக இருந்துச்சு. செகண்ட் செட் பண்ணோம்ல, செகண்ட் பேட்ச் கேக்கில் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கேக் போர்டு வந்து எடுத்துக்கிட்டேன். அது மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் வந்து கேக் வந்து வச்சுட்டேன். அண்ட் இது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக்கை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இது எல்லாமே நான் ஃபஸ்ட் டைமாக நான் பண்ணுறேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ப்ரௌனி கேக்குக்கே நான் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பிகாஸ் வந்து பேக்கரிலாம் பண்ணுற மாதிரி நம்ம வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்து பண்ணணும் அண்ட் க்ரீம்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சி ப்ரௌனி கேக்குமே நான் வந்துட்டு அப்படி தான் ஆசைப்பட்டேன். பட் ஆனால் அதுக்கு பண்ண முடியலை. பட் அட்லீஸ்ட் இந்த ரெட் வெல்வெட் கேக்குக்காக நம்ம இப்படி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக தான் பண்ணுறேன். இந்த மாதிரி வெட்டுறது இது எல்லாமே ஆஸ் அ பிகினராக தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா வந்துட்டு நல்லா கற்றுக்கிட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு சூப்பராக வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா இப்போ நான் 2 பீசஸ் தான் நான் வந்து எடுத்துக்கிறேன். பட் ஆனால் திரும்பவும் நான் ஃபஸ்ட்டில் நான் வந்து கட் பண்ணல, அதை வந்துட்டு கொஞ்சம் பாதியாக லைட்டாக வந்துட்டு எடுத்து விட்டுட்டு அதை வந்துட்டு 3ஆவதாக நான் வந்து எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 3ஆக வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஹார்ட் ஷேப் கேக் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு ஐசிங் வந்து பண்ணிடலாம். இந்த சுகர் வாட்டர் தான் நான் வந்து பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இது பண்ணும்போது கேக் வந்து நல்லாவே மாய்ஸ்சரைசராக இருக்கும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா க்ரீம் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். அண்ட் இதெல்லாமே எனக்கு புதுசு, ஃபஸ்ட் டைமாக நான் வந்து பண்ணுறேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அண்ட் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கே நர்வஸாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக பண்ணுறோம், அதுவும் டேரெக்டாக நான் வீடியோவில் வேறு காமிக்கிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் நான் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், சாரி. அண்ட் இது வந்து நல்லாவே அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணோம். நான் வந்து ஒயிட் சாக்லேட் வந்து ஆட் பண்ணுறதுக்கு சுத்தமாக மறந்துட்டேன். ஏன்னா வந்துட்டு இது அப்ளை பண்ணிட்டு அடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது தான் என் மைண்டில் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத சுத்தமாக மறந்தாச்சு. இப்போ பாருங்கள் கேக் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. என்ன ஆரஞ்சு கலரில் மட்டும்தாங்க இருக்குது, ரெட்டு கலர்லேருந்து நேரத்துக்கு தூக்கலாக இருந்திருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போவும் நான் வந்துட்டு சேம் ஃபஸ்ட்டு மெத்தட் நான் என்ன பண்ணுவேன் அதே பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு திரும்பவும் நான் வந்து சொல்லியிருந்தால ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹார்ட் ஷேப் நம்ம கட் பண்ணோம்ல, அதை வந்துட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். பேலன்ஸ் இருந்த அந்த கேக் க்ரீம் வந்துட்டு நான் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். அண்ட் இதுவுமே பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பார்த்திங்கன்னா கடைசியில் க்ரீம் வந்துட்டு பத்தாமல் போயிடுச்சு. நான் ஓரளவு தான் பேலன்ஸ் பண்ணியிருந்தேன். பிகாஸ் லாஸ்ட்டில் வந்துட்டு பூ வைக்கலாம், ஏதாவது பூ டிசைன் போடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்துட்டு வரல. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் ஷேப் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஆஸ் அ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா என்னோடய டிப்ஸ் என்னென்னா பொறுமையாக பண்ணுங்கள், பார்த்து பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாமல் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ணும்போது ரொம்பவே பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள், ரொம்ப அவசரப்பட்டுக்க வேண்டாம். அண்ட் இதே செகண்ட் பேட்ச் நம்ம வந்து வச்சோம்ல, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான் நான் வந்து டைம் செட் பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் தான் நான் வந்து வச்சுருந்தேன். ஓகேங்களா? இப்போ இதை வந்து அன்மோல்ட் பண்ணியாச்சு. இதில் ஸ்பாஞ்சினஸ் அண்ட் ப்ளஃபினஸ் இதெல்லாமே பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருக்கு பாருங்கள். ரெட்டு கலரில் இருந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணி காமிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அண்ட்
ஃபைனலி அல்ஹம்துலில்லாஹ் இப்போ நம்ம வந்து 800 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 200 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணால் போதும் 1000 வந்துட்டு ரீச் பண்ணிடுவோம். அண்ட் மேலே இருந்து அந்த பேலன்ஸ் இதெல்லாமே இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறோம். அது ஏன் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுக்கப்புறமும் நான் இப்போ வந்து வச்சுருந்தேன்ல பார்த்திங்களா, அந்த சைடில் செகண்ட் பேட்ச் வச்சுருந்தேன்ல, அதுலேயுமே பாதி எல்லாமே வச்சு நான் வந்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்க போகிறேன். பிகாஸ் இதை வச்சு தான் நம்ம மேலே வந்து தூவ போகிறோம். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கேக்கில் நல்லா க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறமா அது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அப்போ தான் கேக்கில் வந்து க்ரீம் நல்லா செட் ஆகும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக அது வந்து இந்த க்ரீம் எல்லாமே செட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து அந்த தூவி வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கேமரா வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா தான் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சும்மா ஜென்ரலாக தூவி விட்டது தான். நான் எதாவது டிசைன் போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நான் ப்ரௌனி கேக்குமே நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். இந்த மாதிரிலாம் பண்ணலாம் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆக்சுவலி வந்துட்டு யாருக்காவது நம்ம வந்துட்டு ஒரு கேக் பண்ணி கொடுக்கணுன்னா நம்ம எப்படி பண்ணுவோம், அந்த மாதிரியே பண்ணணும், பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியே நான் யோசித்தேன் ப்ரௌனிக்குமே. பட் அது நடக்கலை. அட்லீஸ்ட் இதுக்காக நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சிருந்தேன். ஆக்சுவலி நான் ஏன் இன்றைக்கி ரெட் வெல்வெட் கேக் வந்துட்டு எடுத்திருந்தேன் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நம்ம கீழேலாம் தூவி விட்டது நான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஏன் தூவி விட்டேன்னா இந்த மாதிரி லைட்டாக வந்து செட் பண்ணி விடுறதுக்கு தான். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தியோ அல்லது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி ஒரு அட்டை மாதிரி ஏதாவது வந்து வச்சுருந்தா கூடமே அதை வச்சு நீங்கள் வந்துட்டு இப்படி தூக்கி கூட விடலாம். அது ரொம்பவே சூப்பர் வந்துட்டு அந்த க்ரீமில் வந்து செட் ஆகிடும். இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேங்களா, அதுதான் நான் ஏன் இன்றைக்கி ரெட் வெல்வெட் கேக் செய்யணும் அப்படின்னு நினச்சது. பார்த்திங்கன்னா வேலண்டைன் டே ஸ்பெஷலாக வந்துட்டு நான் வந்து ரெட் வெல்வெட் கேக் வந்து பண்ணி நம்ம வீடியோவில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நான் ட்ரை பண்ணேன். பட் அது எப்படி சொதப்புன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் லைட்டாக வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ரெட் கலரில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ரெட் கலரில் இருந்துச்சுன்னா சீரியஸ்லி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். பட் இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு வெல்வெட் கேக்காக மாறிவிட்டது. என்ன பண்ணுறது, கால கொடுமை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க்கவே இப்போ சூப்பராக வந்து கொண்டு வந்துட்டேன். எனக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்டு கடையில் வாங்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு பர்ஃபெக்டாக வந்துட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுக்கு மேலே டிசைன் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டேன். பட் க்ரீம் வந்து பத்தாமல் போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இப்போ கேக் வந்து வெட்டிடலாம். எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கட் பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் பிகினராக இருக்கீங்கனாலும் தாராளமாக இந்த கேக் வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் கலர் மட்டும் பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சிம்பிளாக உங்களுக்கு ரெட் வெல்வெட் கேக் வந்துட்டு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நம்புகிறேன். அண்ட் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 3 லேயர்ஸ் ஆஃப் வந்துட்டு சூப்பர் வந்துட்டு தெரியுது. அண்ட் இப்போ இதை ஒரு பிளேட்டில் நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இது சாப்பிட்றேன். ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் க்ரீமில் மட்டும் சுகர் கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு க்ரீம்லேயும் பர்ஃபெக்டாக தான் இருந்த மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு. 100 கிராம் பட்டருக்கு 120 கிராம் சுகர் வந்து கரெக்டாக தாங்க இருக்குது. இப்போ உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள். 3 லேயர்ஸ் அப்படியே உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ மாய்ஸ்சரைசராக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. இப்போ அதை தான் நான் சாப்பிட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்மளை இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி உங்களுக்கு ஸ்க்ரீனில் எப்படியாவது லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் சாப்பிட்ற டைம்ஸ். ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். கேக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ரெட் கலர் மட்டும்தான் குறை, மிச்சபடி எல்லாமே ரொம்ப பக்காவாக ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு. பாய்.